கோவில் திருவிழாவிற்காக தற்காலிகமாக டாஸ்மாக் கடை அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில் இருந்து பாமக வெளிநடப்பு செய்தது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் வேளங்காடு கிராமத்தில் உள்ள பொற்கொடி அம்மன் கோவில் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்திருவிழாவில் பங்கேற்க கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் கூடியுள்ளனர். திருவிழா நடக்கும் கோவிலுக்கு அருகில் தமிழக அரசின் சார்பில் தற்காலிகமாக டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டது. இதற்கு பாமகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இப்பிரச்சனையை வியாழனன்று சட்டசபையில் எழுப்பினர். இப்பிரச்சனை தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேச வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் சபாநாயகர் பேச வாய்ப்பு தராததால் பாமகவினர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அரசாங்கம் டாஸ்மாக் கடையை எந்தெந்த இடத்தில் நிறுவக்கூடாது என்பதற்கு விதி இருக்கிறது. ஆனால் கோயில் திருவிழா நடக்கக்கூடிய அந்த இடத்தில் டாஸ்மாக் கடை நிறுவுவதை தடுக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் நான் கொடுத்திருந்தேன். இன்றைக்கு அதையெல்லாம் மீறி கடை நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? கோவில் திருவிழாவில் தற்காலிக டாஸ்மாக் மதுபான கடை அமைக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.